நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதனுடைய மாணவியினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிதாபமான நிலைக்கு கூட காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால, தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே தான் இப்பொழுதெல்லாம் எல்லாரும் மறைமுகமாக அந்த சார் யார், சார் யார் என்று அந்த சாருங்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மரியாதை வந்து விட்டது. ஆக அதுவும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. வெளிப்படையாக அவர் சொல்லிவிடலாம். ஒரு தொலைபேசியிலிருந்து ஒரு கால் போயிருக்கிறது, அதிலே வந்து சார் என்று இடையிலே அழைத்தார் என்று அந்த குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அந்த பெண்மணியே வாக்குமூலம் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற போது அதை வெளிப்படையாக இவர்களை கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் இந்த பிரச்சனை பாதி நின்று போயிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தவறுகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி இன்றைக்கு மதுரையில இருந்து ஒரு பெரிய நீதி கேட்டு ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த பயணம் 7 நாள் நடைபெறும். 8ஆம் நாள் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து மகளிர்கள் மனு கொடுக்க போகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் இன்றைக்கு போர்க்கோளத்தை தொடங்கி இருக்கிறது. இந்த போர் தொடர்ந்து நடைபெறும். ஆட்சிக்கு எதிரான போர், இன்னும் சொல்ல போனால் அராஜகத்துக்கு எதிராக நடைபெறுகிற ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். எல்லா கட்சிகளும் இணைய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தனித்தனியாக கட்சிகள் போராடுவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை, அரசை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும். அதை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம்.